வணக்கம் தமிழா. ஓப்போ வந்து TWS இயர்ஃபோனில் இம்ப்ரெசிவான பல இயர்ஃபோன்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அந்த வரிசையில் இந்த என்கோ சீரீஸில் புதிதாக இந்த Air 3 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த Air 3 பற்றி தான் வந்து இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த Oppo Enco Air 3 விலை வந்து பார்த்தீங்கன்னா 2999 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ Air 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 விற்குது. இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது அமேசானில். ஸோ இது வந்து 3000 இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸில் வந்து பின்பக்கம் வந்து டிரான்ஸ்லஸ் ஜெல்லி கேஸ், என்கோ மாஸ்டர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், 13.4mm டிரைவர், AI டீப் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ், ப்ளூடூத் 5.3 போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் இருக்குது, என்கோ Air 3. இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் லிட்டில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பட்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு உள்ளே இருக்குது தெரியுது. ஓப்போ பிராண்டிக்கும் போட்டிருக்காங்க. லைட் வெயிட்டாகவும் இருக்குது. சைட் பை சைடு இதுக்கு முன்னாடி வந்து Air 2 மற்றும் Air 3 வந்து இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். அந்த லீடோட டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. வேறு பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் கைடு தந்துருக்காங்க. இதுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து தரல. ஸோ உங்கள் ஃபோனோட Type-C கேபிளை யூஸ் பண்ணி இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கம்பாக்டான ஷேப்பில் வந்து இந்த கேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் மற்றும் கேஸ் மொத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 37.4 கிராம்ஸ் விலை இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பாக்கெட்டில் வச்சா கூட இது பல்ஜிங்காக இருக்காது. ஸோ வந்து ஒரு ஃப்ளாட் டிசைனில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் LED லைட் இருக்குது சார்ஜ் காண்பிக்கிறதுக்கு. கீழ்ப்பக்கம் வந்து Type-C தந்திருக்காங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கேஸை. ஸோ இப்போ இதோட பட்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமி இன்இயர் டிசைன். இந்த பட்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஒவ்வொரு பட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.75 கிராம்ஸ் தான் இருக்குது. அந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்மில் மேல் பகுதியில் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் தந்திருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமி இன்இயர் டிசைன், அதாவது காதுக்கு உள்ளே போகாது, கொஞ்சம் காதுக்கு கேனலுக்கு வெளியே தான் இருக்கும். ஸோ இது வந்து செமி இன்இயர் டிசைன். பர்சனலாக எனக்கு வந்து இந்த செமி இன்இயர் டிசைன் பிடிக்காது. இந்த காதுக்கு துவாரத்துக்கு உள்ளே போகக்கூடிய இந்த இன்இயர் டிசைன் தான் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். பட் சில பேருக்கு வந்து இது வந்து கன்வீனியண்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதாவது உள்ளே போகாமல் இது கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வந்து கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்குமா, இல்லாட்டி ஃபுல்லாக உள்ளே போகக்கூடிய இன்இயர் டிசைன் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் ஃபிட்டிங்கில் வந்து நல்லா தான் இருக்குது. ஷேக் பண்ணிலாம் பார்த்தேன், கீழே விழலை. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் ஹே மெலடி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த பட்ஸை நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கோ மாஸ்டர் ஈக்குவலைசர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் தராங்க. ஒரிஜினல் சவுண்ட், பாஸ் பூஸ்ட் மற்றும் கிளியர் வோக்கல்ஸ்னு 3 ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பெரிதாக வித்தியாசம் தெரியல நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது. பட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸ்பெஷல் ஆடியோ சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அப்புறம் கேம் மோட் இங்கேருந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலாம். கண்ட்ரோல்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் மேலே வந்து நீங்கள் டபுள் டேப், ட்ரிபிள் டேப் இல்லாட்டி டச் அண்ட் ஹோல்டு மூலமாக ஸோ இந்த பட்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த கண்ட்ரோல்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ ப்ளே பாஸ், ட்ராக் சேஞ்ச், வால்யூம் கண்ட்ரோல், கேம் மோட், அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணுமோ அதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலமாக. ஸோ இந்த பட்ஸோட சவுண்டு குவாலிட்டிக்கு வரும். ஸோ நல்ல ஒரு க்ளீனான பஞ்சியான பேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நல்ல ஒரு செப்பரேஷன் கிடைக்குது. ஸோ பேஸ், ட்ரெபிள்ஸ் எல்லாமே வந்து நல்ல செப்பரேஷன் இருக்குது. வோக்கல்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ ஒரு டிஸ்டிங்டான ஒவ்வொரு தனித்தன்மையும் தெரியுது இந்த மியூசிக்கில் நீங்கள் கேட்கும்போது. ஹை வாய்ஸ், ஹை சவுண்டு நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கொஞ்சம் ஓவர் பவரிங் இருக்கும் அது எனக்கு தென்படுது. பட் ஓவராலாக வந்து நல்லாவே வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சவுண்ட் குவாலிட்டியை. ஸோ வந்து நல்ல ஒரு ரசிக்கும்படியான நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்குது. கோடாக் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா AAC மற்றும் SBC சப்போர்ட்டோடு இது வருது. சரி, இப்போ வந்து கால் பண்ணால் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சாம்பிள் நீங்கள் பாருங்கள். This Oppo Enco Air 3. Oh, okay. It's actually damn nice. It's unlike what I sometimes suffer to hear people's voice when they're using these things. Mm-hmm. But it's clear. Pretty good. Yeah. Okay. Okay then. Yeah. Okay. Yeah. So, yeah. Right. Okay. Right. Bye. ஸோ என்னோட நண்பர் வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு இயர்பட்ஸில் பேசுகிற மாதிரி தெரியலன்னு சொன்னார். ஸோ வந்து ஆடியோ குவாலிட்டி, ஸோ கால் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் வந்து 6 ஹவர்ஸ் மற்றும் ஸோ கேஸில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 25 ஹவர்ஸ் கிடைக்குது. ஸோ வந்து டீசெண்டான பேட்டரி லைஃபும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதை நீங்கள் சிங்கிள் பட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை நீங்கள் வந்து கேஸில் வச்சுட்டு சிங்கிள் பட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் எ டைம் வந்து 2 டிவைஸ் கூட நீங்கள் பேர் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் டிடக்ஷன் இல்லை. ஸோ இதை வந்து என்கோ Air 3 ஒரு 3000 மீண்டும் வந்து ஓப்போ வந்து எங்களால்
தொடர்ச்சியாக நல்ல ஒரு TWS இயர்பட்ஸ் கொண்டு வர முடியும்னு காண்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பை இந்த விலைக்கு. உங்களுக்கு இந்த செமி இன்இயர் டிசைன் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். நல்ல ஒரு விலைக்கும் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஓப்போ TWS இயர்ஃபோன் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். நீங்கள் என்ன இயர்பட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனல் சர்ச் பண்ணுங்கள். வீடியோ எடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது ரேஷ் மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.